ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிலிப் ஃபிஷரின் முதலீட்டு அளவுகோல்கள். இன்னைக்கு நம்ம பிலிப் ஃபிஷர்னுடைய முதலீட்டு அளவுகோல்கள் பற்றி பேச போகிறோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா 8 அளவுகோல்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரன்வே ஃபார் த ஃபியூச்சர். அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அல்லது பிஸ்னஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸுக்கு ஆன சமூக தேவை மாறவே கூடாது, ரொம்ப வருஷத்துக்கு மாறக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சர்வீஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. அந்த சர்வீஸ் என்னைக்கு தேவைப்படணும்? டயக்னாஸ்டிக் லேபை அந்த வகையில் சொல்லலாம். இன்றைக்கி பெரிய நகரங்களில் தான் இருக்குது அதிகமாக. எல்லா இடத்துலையும் அது இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். டெலிகாம் டேட்டாவை சொல்லலாம். அதுக்கு எவ்வளோ லாங் ரன்வே இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி லாஜிஸ்டிக்கை சொல்லலாம். லாஜிஸ்டிக்ஸ் இல்லாமல் நான் வாழ போகிறதே இல்லை. அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு லாஜிஸ்டிக்ஸான தேவை இருக்குது. அதுலேயும் ட்ரை லாஜிஸ்டிக்ஸ், வெட் லாஜிஸ்டிக்ஸ், கோல்ட் லாஜிஸ்டிக்ஸ், இப்படி நிறைய இருக்குது. எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. அடுத்தபடியாக உணவை சொல்லலாம். யூ cannot ரீப்ளேஸ் ஃபுட், பட் டெக்னாலஜி ட்ரிவன் திங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே லாங் ரன்வேங்கிறது இருக்காது. உதாரணத்துக்கு பழைய டைப் டிவி மேனுஃபேக்சர் பண்ணவங்க இன்றைக்கி இருக்காங்களா? இல்லை. இன்றைக்கி எல்இடி டிவி வந்துருச்சு. அந்த பிராண்ட்ஸ் எதுவுமே இல்லை. டைப்ரைட்டர் பழைய எக்ஸாம்பிள். கேமரா எத்தனை பேர்கிட்ட இருக்குது? குறைஞ்சி போச்சு. நோக்கியா மாதிரி மொபைல் ஃபோன் இன்றைக்கி தேவை இருக்கா? அதுலலாம் லாங் ரன்வே கிடையாது. ஸோ எங்கே லாங் ரன்வே இருக்கோ அந்த பிஸ்னஸஸ் நிலச்சி நிற்கும். யூஸ்வலாக லாங் ரன்வே உள்ள பிஸ்னஸஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸி டு ரன்னாக இருக்கும். உதாரணத்துக்கு சலூன்ஸ், பியூட்டி சலூன்ஸ் இருக்க தான் போகுது, மாற போகிறது இல்லை. இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது ஃபிஷருடைய ஒரு பிரின்சிபல். அடுத்தபடியாக இன்னோவேட்டிவ் நேச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த பிஸ்னஸ் வந்து நடத்தக்கூடிய விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுங்கிறது அவருடைய பாயிண்ட். இன்னோவேட்டிவாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் ஆப்சலெட் ஆகாது. அதே போல் அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னோவேஷனுங்கிறது ஒரு கம்பெனியை தொடர்ந்து நிலைக்க செய்ய வேண்டும். நல்ல உதாரணம் சொல்கிறேன், ஆப்பிள். எங்கே ஆரம்பித்து இன்றைக்கி எங்கே வந்திருக்காங்கன்னு பாருங்கள். தொடர்ந்து இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ராடக்டில். ப்ராடக்ட் இன்னோவேட் பண்ணும்போது அவங்களே கிரியேட் பண்ண ஒரு ப்ராடக்டை அவங்களே ஒரு மூடு விழா பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு ஐபேட் வந்தது. இன்றைக்கும் ஒரு ஐபேட் இருக்குது. ரெண்டுத்துக்கும் சைஸ், வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், கேப்பபிலிட்டி எல்லாமே வேறு. என்ன அதனால் செய்ய முடியுங்கிறதும் மாறிப்போச்சு. ஐபாட்னு ஒரு மியூசிக் டிவைஸ் இருந்து இன்றைக்கி அது இல்லவே இல்லை. அது ஃபோன் உள்ளே போயிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்க ப்ராடக்டை ஆப்சலெட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களே இன்னொரு ப்ராடக்டை கொண்டு வந்து தங்க ப்ராடக்டே ஆப்சலெட் ஆகிறதுங்கிறது ஆப்பிளுக்கு ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. இதனால தான் ஆப்பிள் இன்னைக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவ் நேச்சர் உள்ள கம்பெனியாக இத்தனை வருஷம் நிலைக்குது. இல்லை முடிஞ்சு போச்சுன்னு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு சொல்கிறோம், புதுசாக ஒன்று வருது. அடுத்தது எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங் இருக்கணும்னு சொல்கிறாரு. ப்ராடக்ட் நல்லா இருந்தால் போகாது, நல்ல மார்க்கெட்டிங் இருந்தால் தான் விற்க முடியும். ஸோ ஆப்பிளை பற்றி சொன்னேன், இதுக்கும் நம்ம ஆப்பிளை பற்றி டெஃபினட்டாக சொல்லலாம். இந்தியாவில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே எந்த கம்பெனி உங்களுக்கு ஞாபகம் வருது? எழுதுங்க பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில்.
எனக்கு தெரிந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவரை சொல்லலாம். இந்த டவ்ங்கிற ப்ராடக்ட் அதை எப்படியெல்லாம் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி அதுக்கு எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸை கிரியேட் பண்ணி, அது முதல்ல வந்தது ஒரு ப்ராடக்டா ஸ்கின் கேரில், இன்னைக்கு கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் தான் அந்த பிராண்டை கிரியேட் பண்ணிச்சு. வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் பேரில் விற்க வேண்டிய ப்ராடக்டை இந்த பேரில் விற்று கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆக்கி இன்னைக்கு சக்சீட் ஆக்க வச்சுட்டாங்க. அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் கிரேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா சமீப காலத்தில் ராயல் என்ஃபீல்டு சொல்லலாம். எக்ஸலன்ட் பிராண்டிங், புதுசாக கொண்டு வராங்க, ஒரே ப்ராடக்டை நிறைய வேரியன்ஸாக கொண்டு வராங்க, மார்க்கெட் பண்ணி எல்லாத்தையும் தனித்துவமானதாக சமூகத்தில் காட்டுறாங்க. மாருதி உத்யோகம் சொல்லலாம். எஸ்யூவியில் பேசிக்காக ஒரு ப்ராடக்ட் தான், ஆனால் அதில் 7 பிராண்ட் இருக்கும். ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பான். இந்த 7 பிராண்டை நல்லா பண்ணுறதுனால மார்க்கெட் ஷேரை அவங்க மெயின்டைன் பண்ண முடியுது. ப்ரீமியம் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண முடியுது. எப்படி? ப்ரீமியம் மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு கம்பெனி இன்னைக்கு ஒரு ப்ரீமியம் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்கன்னா அவ்வளவு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது போல் என்னென்ன மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ 3 தனித்துவமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். முதல்ல லாங் ரன்வே ஃபார் த ஃபியூச்சர், 2வது இன்னோவேட்டிவ் நேச்சர், 3வது எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங், 4வது ரொம்ப முக்கியமானது ஹை ப்ராஃபிட் மார்ஜின். ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருந்து ஹை க்ரோத் இருந்துன்னா என்ன ஆகும்? உங்களுடைய ப்ராஃபிட் ரொம்ப வேகமாக வளரும். அப்போ ப்ராஃபிட் ரொம்ப வேகமாக வளரும் போது PE ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் ஹையாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்றைக்குமே தங்களுடைய PE ஈஸியாக ஹை லெவலில் சஸ்டெயின் பண்ண முடியும், லோ PEலேருந்து ஹை PEக்கு உயர்த்தி காட்ட முடியும். அதுக்கு தேவை ஹை ப்ராஃபிட் மார்ஜின். ரொம்ப பிஸ்னஸுக்கு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்காது. நீங்கள் எல்லா கம்பெனியும் எடுங்க, ஸ்க்ரீன் போடுங்க, போட்டுட்டு எத்தனை கம்பெனிக்கு 20% மேலே ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னு பாருங்கள். எபிட்டா எத்தனை கம்பெனிக்கு 30 இருக்குன்னு பாருங்கள், எத்தனைக்கு 40 இருக்குன்னு பாருங்கள். 20, 30, 40ன்னு பிரித்து பார்க்கும்போது எப்படி ஒரு செப்பரேட்டரில் ஒரு ஜல்லடையில் விழுதோ அந்த மாதிரி ரொம்ப குறைவான கம்பெனிஸ் 40ல் விழும், அதை விட கொஞ்சம் அதிகமாக 30ல் விழும், அதை விட கொஞ்சம் அதிகமாக 20ல் விழும், 20 கீழே நிறைய கிடைக்கும். ஸோ இந்த ஹை ப்ராஃபிட் மார்ஜின் உள்ள கம்பெனிஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த மார்ஜின் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? இந்த பிஸ்னஸ்னால இவ்வளோ நல்லா ப்ரைஸ் பண்ண முடியுதுன்னு நமக்கு தெளிவான மெசேஜை கொடுக்குது. எங்கே டெக்னாலஜிக்கல் டீட்டெயிலிங், காம்பிட்டன்ஸ், என்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஹை மார்ஜின்ங்கிறது எதுக்காக? ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது பேசிக்காக ஒரே ரீசனுக்காக தான். ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கிற கம்பெனிஸ் க்ரோத்தை காமிச்சதுன்னா PE ரேஷியோ எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஆனால் க்ரோத் காமிக்காத நிறைய ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் தொடர்ந்து இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அது மாதிரி ரொம்ப குறைவு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும், எப்போ க்ரோத் வரும் நம்ம தேடலில் இறங்கணும். ஃபிஷருக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப பிடிக்கும், ஹை ப்ராஃபிட் மார்ஜின் கம்பெனிஸ். ஸோ 4 பாயிண்ட்டை நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரேட் பிஸ்னஸை கண்டெடுக்கணும்னா நம்ம இந்த 4 பாயிண்ட்லேயும் நம்ம ஃபுல் எம்ஃபசிஸில் கவனமாக இருக்கணும். மறுபடியும் இந்த 4 பாயிண்ட்டை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். 4th பாயிண்ட் ஹை ப்ராஃபிட் மார்ஜின், 3rd பாயிண்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங், 2nd பாயிண்ட் இன்னோவேட்டிவ் நேச்சர், டாப் பாயிண்ட் லாங் ரன்வே ஃபார் த ஃபியூச்சர். ஸோ இந்த 4 பாயிண்ட்டு இருந்தாக்கா அந்த கம்பெனி ஃபிஷர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைகளை அவர்களுடைய க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுங்கிறது உறுதி. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியாவை நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஃபிஷர் மாதிரி பண்ண போகிறீங்களா, அல்லது உங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்க போகிறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எது எப்படியோ இந்த க்ரைட்டீரியாவை பற்றி தொடர்ந்து அடுத்த வீடியோலையும் பார்ப்போம், கற்றுக்கொள்வோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.